இல்லம்மா ஆக்சுவலி எது ஒண்ணுமே எக்ஸஸா பண்ணக்கூடாதுமா. இப்ப ஜிம்ல நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூட ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைசஸ்னால இறந்தவங்க செமன் செக்அப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அசூஸ்பெர்மியா அப்படின்னு வரும். அசூஸ்பெர்மியானா பெரிய வயிறு, இந்த சூனா வயிறுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி பெரிய வயிறு, குட்டியூண்டு வாலு, டபுள் ஹெட்டட் ஸ்பெர்ம்ஸ், இதெல்லாம் பிரயோஜனப்படாது. அதுக்கப்புறம் டெரட்டோஸ்பெர்மியா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா இந்த ஓரிதழ் தாமரை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை தன்மையை சாலிடா அதிகரிக்கும். அப்ப கருத்தரிக்கிறதுக்கு எலிஜிபிளான ஸ்பெர்ம்ஸ் எவ்வளவு இருக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க மாஸ்டர்பேஷன் ஜாஸ்தி பண்ணதுனால இன்ஃபர்டிலிட்டி வரும் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அது உண்மைதானா? காமத்துக்கு மட்டும் அளவு கிடையாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் இருக்கும். இப்ப எல்லா டாக்டர்ஸும் என்ன நினைக்கிறாங்க, மேம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க நல்ல டயட் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போறவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி வருது அப்படிங்கறது நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஜிம்முக்கு போறாங்க, இந்த மசில் எல்லாம் பில்ட் பண்றாங்க, இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆண்மைத்தன்மை வந்துட்டு இருக்காது அப்படிங்கறது நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லம்மா ஆக்சுவலி எது ஒண்ணுமே எக்ஸஸா பண்ணக்கூடாதுமா. இப்ப ஜிம்ல நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூட ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைசஸ்னால இறந்தவங்க, கனடா ஸ்டார்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் சோஷியல் மீடியால ரொம்பவே ஃபேமஸ். அதாவது ரொம்ப ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் அது வந்து பாருங்க, அது வந்து நெகட்டிவ் நோக்கி போகுது. இப்ப இந்த 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் வேற என்ன பேக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய அந்த 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் வச்சவங்களாமே சொல்றாங்க ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் அப்படின்றாங்க. ஏன்னா அதனால உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், உடம்புல நிறைய வலி, உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றது நிறைய செலிபிரிட்டிஸே ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியால. அப்ப பெஸ்ட் என்ன அப்படின்னா ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா கூட அங்க கோச்சுன்னு இருப்பாரு இல்லம்மா, அவங்களோட கைடன்ஸ் பிரகாரம் இவங்க வந்து எக்ஸசைஸ் செய்யறது அப்படின்றது பெஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு ஜிம்லயும் கோச், இப்ப பெரிய பெரிய ஜிம்ஸ்ல எல்லாம் கோச் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. இவ்வளவுதான் எக்ஸசைஸ் செய்யணும், இந்த அளவுக்கு தான் நீ வந்து புரோட்டீன் எடுக்கணும், நீ எக்ஸசைஸ் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கைட் பண்றாங்க. சோ அவங்களோட நாலேஜ் பிரகாரம் செய்யறது பெஸ்ட். இவங்க ஏகப்பட்டதா செய்யும் போது என்ன ஆகுதுன்னு நீங்க கேட்டது கரெக்ட். என்ன ஆகுது, இந்த செமன் செக்அப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அசூஸ்பெர்மியா அப்படின்னு வரும். அசூஸ்பெர்மியானா கவுண்டே சுத்தமா இல்ல இருக்காது. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 60 to 120 150 மில்லியன் வரைக்கும் ஸ்பெர்ம்ஸ் இருக்கணும் ஒரு ml கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? அது வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் தானே, அப்படி இருக்கணும். இப்போ வந்து பாருங்க அசூஸ்பெர்மியானா 0 இருக்கும் உங்களுக்கு. அந்த விந்தணுக்களுக்கு பதில் பஸ்ஸல்ஸ் தான் இருக்கும், சீழு திசுக்கள் தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து மெயின் ரீசன் இந்த மம்ஸ் அது வந்து ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது பல ரீசன் சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க அஸ்தினோஸ்பெர்மியா அப்படிம்பாங்க. அஸ்தினோஸ்பெர்மியானா அதனோட மொட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், மூவ் ஆகுறது. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு விந்தணு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான மண்டை சைஸ் இருக்கணும், கரெக்டான வயிறு இருக்கணும், கரெக்டான ஒரு நல்ல லென்த்தியான வால் இருக்கணும். இப்ப ஊசி மண்டை, பெரிய மண்டை, பெரிய வயிறு, இந்த சூனா வயிறுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி பெரிய வயிறு, குட்டியூண்டு வாலு, டபுள் ஹெட்டட் ஸ்பெர்ம்ஸ், இதெல்லாம் பிரயோஜனப்படாது. இதெல்லாம் வந்து கருத்தரிக்க எலிஜிபிள் கிடையாது. அப்ப அதனோட மொட்டிலிட்டியும் அது ஓடுற தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது அஸ்தினோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெரட்டோஸ்பெர்மியா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா விந்தணு இருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கு. ஓகே, இருக்கு ஆனா ஹெல்த்தியா இல்ல. இப்போ இது வந்து பாருங்க நிறைய இந்த அஸ்தினோஸ்பெர்மியா, டெரட்டோஸ்பெர்மியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்டா இருக்குது அப்படின்னும் போது சக்கரை கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிபி ரொம்ப அன்கண்ட்ரோல்டா இருந்தா இருக்கு, சான்ஸ் இருக்கு. மெயின் வந்து டயபெட்டிக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த அஸ்தினோ டெரட்டோசூஸ்பெர்மியா அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு ஒலிகோஸ்பெர்மியா, அதுன்னு கொஞ்சோண்டு ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். 60 மில்லியன் இருக்கணும்னா ஒரு 10 மில்லியன் 2 மில்லியன் 2000 கூட இருக்கும். இன்னொன்னு வந்து பாருங்க OAT சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலிகோ அஸ்தினோ டெரட்டோசூஸ்பெர்மியா, அஸ்தினோ டெரட்டோசூஸ்பெர்மியா, அதெல்லாம் வந்து பாருங்க இதனோட காம்பினேஷன். இந்த OAT சிண்ட்ரோம் அப்படிங்கறத ஒலிகோ அஸ்தினோ டெரட்டோசூஸ்பெர்மியா அப்படின்னா கொஞ்சோண்டு ஸ்பெர்ம்ஸா இருக்கு, அதுவும் ஓட மாட்டேங்குது, அதுவும் நோய்வாய்ப்பு, அதுவும் 0 கவுண்ட், ஏறக்குறைய 0 மாதிரி தான். அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு கோயில் குளத்துல நிறைய மீன் இருக்கு, அப்படியே செத்து மிதக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த OAT சிண்ட்ரோம். ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள், ஹோமியோபதின்ற ஒரு மிராக்குலர் சிஸ்டம் இருக்குமா, அது கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ் இருக்கு. அது கூட இவங்க நிறைய டயட் ஃபாலோ பண்ணும்போது நார்மல்சி அப்படின்றது சாலிடா வந்துருமா, கவலைப்பட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வரும். ஓகே மேம், இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப சில பேருக்கு வந்துட்டு பிறக்கும் போதுல இருந்தே அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும், சில பேருக்கு நடுவுல இவங்க பண்ற சில விஷயங்கள்னாலையும் சில வைரஸ்னாலையுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப பிறப்புல இருந்தே அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கியூர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பிறப்புல இருந்தே இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ரேர் தானம்மா. இப்ப டெஸ்டிஸ் வந்து அன்டிசெண்டடா இருக்கு அப்படின்னா அந்த டெஸ்டிஸ் வந்து சர்ஜரி பண்ணி வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்டிகுலர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு எத்தனையோ மெடிகேஷன்ஸ்
மெடிகேஷன்ஸ் இருக்கு. அப்போ வந்து வெறும் நம்ம டயட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சாலிடா வி நீட் சம் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஓகே. சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைன்னா சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணணும். அது கூட கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், மருந்து, மாத்திரை, மெடிகேஷன்ஸ். ஆமா மெடிகேஷன்ஸ் கொடுக்கணும். எத்தனையோ மெடிகேஷன்ஸ் இருக்குமா. உதாரணத்துக்கு அஸ்வகந்தா, சதாவரி, இந்த ஓரிதழ் தாமரை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்மை தன்மையை சாலிடா அதிகரிக்கும் அப்படின்றது ப்ரூவன். ஓகே மேம். சின்ன வெங்காயம், முந்திரி, இந்த ஆமா பிஸ்தா, பாதாம் எல்லாம் வந்து ஆமா அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சிங்க், இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டியை நம்ம வந்து கம்ப்ளீட்டா நார்மல்சி கொண்டு வரணும் அப்படின்னா சிங்க் இருக்க உணவு முறைகள் எடுக்கணும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப கம்மிமா. ஓகே. நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த மீன், அதுக்கப்புறம் இந்த ஆயிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லம்மா, சிப்பி, பீஃப், மட்டனு, சிக்கனு, இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுமா. எல் கார்னிட்டின், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எல்லா omega-3 omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஜிங்க் எல்லாமே கிடைச்சிடும். இப்ப சைவமார்கள் அப்படின்னா அவங்க வந்து சம் சீட்ஸ் எடுக்கணும். சீட்ஸ், கொட்டை வகைகள், சீட்ஸ் இதெல்லாம் எடுக்கணும். முக்கியமா சீட்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சியா சீட்ஸ்ல வந்து கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி. சியா சீட்ஸ் வந்து கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஒரு அவுன்ஸ் தோராயமா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே 180 mgs ஆஃப் கால்சியம் கிடைக்கும். ஓகே. பாதாம் ஒரு கப் எடுத்தா ஏறக்குறைய 380 கால்சியம் கிடைச்சிடும். 380 கிராம் ஆஃப் கால்சியம் கிடைச்சிடும். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கும் மேல இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்க ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லதான் செய்வோம். அதாவது இந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் பார்ப்போமா, அதுக்கப்புறம் ஒரு 4 months 5 months மெடிகேஷன்ஸ் கொடுத்து திருப்பி கவுண்ட் பார்ப்போம். அந்த கவுண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது மேட்டர் இல்லம்மா, சாலிடா இன்க்ரீஸ் ஆயிடும். எலிஜிபிள் ஸ்பெர்ம்ஸ் எவ்வளவு இருக்கு. இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது குட்டியூண்டு மண்டை, பெரிய வயிறு, பெரிய மண்டை, பிரயோஜனப்படாது. அது வந்து கருத்தரிக்க எலிஜிபிள் கிடையாது. அப்ப கருத்தரிக்கிறதுக்கு எலிஜிபிளான ஸ்பெர்ம்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது பார்ப்போம். அது வந்து 4 months கழிச்சு பார்ப்போம், 6 months கழிச்சு பார்ப்போம். நல்ல கருத்தரிக்க எலிஜிபிள் வந்துருச்சு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா கன்சீவ் ஆயிடும். கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஓகே. இந்த சீட்ஸ் நல்லா கொடுக்கணும். அந்த சீட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நான் சொன்ன மாதிரி சியா சீட்ஸ், பாதாம், அதுக்கப்புறம் வந்து பாருங்க காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் இந்த பூசணி இருக்கு பத்தியம்மா, பூசணிக்காய், மஞ்ச பூசணிக்காய் சொல்லுவாங்க. மஞ்ச பூசணிக்காய், அந்த பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. அத அந்த மஞ்ச பூசணிக்காய், நாங்கெல்லாம் மஞ்ச பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். வில்லேஜ் சைட்ல பரங்கிக்காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பரங்கிக்கால வந்து பாத்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் ஜாஸ்தி இருக்கு, குர்குபிட்டன்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கு, ஆன்டி ஆக்சிடன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. இவங்களுக்கு அந்த மஞ்ச பூசணிக்காய் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அப்ப இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் ஒன்றும் இல்லம்மா, வீட்டில் வாரத்தில் ஒரு 2 நாள் மஞ்சள் பூசணிக்காய் கொடுக்கலாம். இப்போ வந்து பாருங்கம்மா, இந்த மஞ்சள் பூசணிக்காய் எப்பயுமே கிடைக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ மட்டும்தான் கிடைக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்லேருந்து ஒரு 3 மாதம் முன்னாடி, பொங்கல்லேருந்து ஒரு 4 மாதம் பின்னாடி வரைக்கும் சாலிடாக கிடைக்குது. ஸோ அந்த மஞ்சள் பூசணிக்காய் கொடுக்கலாம். அது வந்து பாருங்க, நம்ம சாம்பார் வச்சு கொடுக்கலாம், கூட்டு பொரியல் அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். சூப் வைப்பாங்கம்மா, மஞ்சள் பூசணிக்காய் சூப்பு. அதுவும் வந்து பாருங்க இந்த ஆண்மை தன்மையை அதிகப்படுத்தும். அதே மாதிரி மில்க் ஷேக் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்னா, இந்த முருங்கைப்பூ இருக்கு பாத்தீங்களா, கிராமங்கள்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கிராமங்கள்ல வந்து பாருங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த முருங்கைப்பூ சீசன் தானே, சீசன் இருக்கும்போது கலெக்ட் பண்ணிப்பாங்க. கலெக்ட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை துணியில ஆற வச்சிடுவாங்க. நல்லா ஆறுன பின்னாடி நிழலே கொட்டி ஆற வச்சிடுவாங்க. ஆறுன பின்னாடி கொஞ்சம் நெய் போட்டு அந்த முருங்கைப்பூவை நல்லா வறுத்துப்பாங்க சிம்லே வச்சு. மொடன்னு ஆயிடும். பவுடர் பண்ணிட்டு திருப்பி அந்த பவுடரை காய வச்சு கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இந்த முருங்கைப்பூ பால் காலையில நைட்டு 2 நேரமும் கொடுப்பாங்க. அந்த முருங்கைப்பூக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்மை தன்மையை அதிகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது, ஸ்பெர்ம்ஸ்னோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க மக்கள் அவங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காய வச்சுக்கலாம். காய வச்சு அந்த பால் கொடுக்கலாம். அதாவது நைட்டு முருங்கைப்பூ அந்த தூள் போட்டு ஒரு கிளாஸ் பால், அதுல வந்து பனவெல்லம் போட்டுக்கலாம், இல்ல ஹனி போட்டு கொடுக்கலாம். மார்னிங் ஒரு மில்க் ஷேக் கொடுக்கலாம். அந்த மார்னிங் மில்க் ஷேக் என்ன அப்படின்னா, நைட்டே வந்து பாருங்க, இது வந்து சைவமார்கள், எங்களுக்கு நாங்க நான்வெஜ் சாப்பிட்றது இல்ல அப்படின்றவங்க, நாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க குடிக்கலாமா இந்த பாலை? அடுத்து ஒண்ணு கேட்பாங்க. தாராளமா குடிக்கலாம், தப்பே இல்லை. இது வந்து பர்டிகுலர்லி வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த வாட்டர் மெலான் இருக்குமா, தர்பூஸ் விதை, அதெல்லாம் விக்கிறாங்க. ஆமா, ரோஸ்ட் பண்ணி விக்கிறாங்க. ஆமா, பிளைனாவா கூட விக்கிறாங்கம்மா. அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். பாதாம் பருப்பு ஒரு 8 பாதாம் பருப்பு, காஞ்ச திராட்சை ஒரு 40 காஞ்ச திராட்சை, இவ்வளோண்டு ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு முருங்கை பிசுன்னு ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு பாதாம் பிசு, இவ்வளவுதாம்மா. எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு காலையில
ஒரு பிளெண்டர்ல போட்டு ஒரு பெரிய கிளாஸ் பால் ஊற்றி மில்க் ஷேக் பண்ணி குடிச்சிக்கலாம். ஆக்சுவலி அதில் வந்து இந்த காஞ்ச திராட்சை போடுறதுனால அதுவே இனிப்பா இருக்குமா, பட் இருந்தாலும் இனிப்பு எனக்கு வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹனி போட்டுக்கலாம். அது வந்து பாருங்க, ஹனி வந்து பாருங்க பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். தானும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் கெட்டுறது இல்ல, தன்னோட சேர்றதையும் கெடுக்கிறது இல்ல இல்லைங்களா. அதனால அது போட்டு நம்ம எடுக்கும் போது தேனோட ஸ்பெஷாலிட்டி. ஆமா, ஓகே, கரெக்ட் தான். இல்லம்மா, ஆக்சுவலி அது போட்டு நம்ம சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்மை தன்மை அப்படின்றது அதிகரிக்குமா. அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி டயட்டு கூட மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா 0 கவுண்ட், அஸ்தினோஸ்பெர்மியா, டெரட்டோஸ்பெர்மியா, ஒலிகோஸ்பெர்மியா இதெல்லாம் நல்லா வந்து நார்மல்சி வருது, நார்மோஸ்பெர்மியா அப்படின்ற ரிப்போர்ட் வரும். எவ்வளவு டைம் மேம் எடுத்துக்கும்? அது 4 to 6 months ஆகும். 4 to 6 months. மேம் லாஸ்டா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இது எல்லா பசங்களுக்குமே வந்துட்டு இருக்கிற ஒரு கேள்வி, கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மாஸ்டர்பேஷன் ஜாஸ்தி பண்றதுனால இன்ஃபர்டிலிட்டி வரும் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அது உண்மைதானா மேம்? மாஸ்டர்பேஷன் ஜாஸ்தி பண்றதுனால இட்ஸ் நாட் த டைரக்ட் காஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. மாஸ்டர்பேஷன் ஜாஸ்தி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டு பீனிஸ் அப்படின்றது வரும். அதாவது பிறப்புறுப்பு வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, சுருங்கி போறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வரும். அதுக்கும் மேல டிப்ரெஷன் வரும். சோ அவனால லைஃப்லயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்புறம் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு இத்தனை ரீசன் இருக்கேம்மா. ஆனா வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால மாஸ்டர்பேஷன் வரவேற்கக்கூடியது, மாஸ்டர்பேஷன் எல்லாரும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா டாக்டர்ஸும் பேசுவாங்கம்மா. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, பொதுவாகவே மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது இந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகுது, முக்கியமா டோபமைன் செக்ரீட் ஆகுது. அதெல்லாம் உண்மைதாம்மா, அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்றதுக்கே இல்லை. ஆனாம்மா காமத்துக்கு மட்டும் அளவு கிடையாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் இருக்கும். இப்ப எல்லா டாக்டர்ஸும் என்ன நினைக்கிறாங்க, மாஸ்டர்பேஷன் பண்றவங்க பெரிய ஒரு டாக்டரேட் ரேஞ்சுக்கு இவங்களை விட பெரிய புத்திசாலிங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஒரு சாமானிய மக்கள், ஒரு சாமானிய பர்சன் நல்ல படிச்சு கூட இருக்கலாமா, பட் இஸ் அ நான் மெடிக்கல்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஒரு மெடிக்கோவே இருந்தா கூடமா மாஸ்டர்பேஷன் அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உலகத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாத 2 விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு காமம், செக்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மனசு. ரெண்டுத்தையும் மனுஷனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை செய்யக்கூடிய அவங்க நல்ல குவாலிஃபைட் பர்சனாலிட்டிஸா இருப்பாங்க, ரொம்ப ஹைஃபை படிச்சவங்களா இருப்பாங்க, பட் நான் மெடிக்கோவா இருப்பாங்க, ஃப்ரீக்வெண்டா செய்வாங்க. ஃப்ரீக்வெண்டா செய்யும் போது சாலிடா இத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா, அதுவும் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணம். இதை பார்த்துட்டு இருக்கவங்க சிலர் அக்செப்ட் கூட அதை பண்ண மாட்டாங்க. ஆனா அது உண்மை. அது வந்து நம்ம பிராக்டிக்கலா வந்து அவங்க ஃபேமிலியில யாராவது இருந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தா அவங்களுக்கு தெரியும், அவங்களால அசஸ் பண்ணிக்க முடியும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா இது வந்துட்டு ஒரு டாபோ டாபிக், இதை பற்றி யாருமே வந்துட்டு பேசுறதுக்கே வந்துட்டு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. பட் இதுக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக வந்துட்டு சொன்னீங்க. இது நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.